டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது பெரிய பிராண்ட்ஸ் மட்டும் தான் பண்ணுவாங்கன்னு. ஏன் தமிழ் பிசினஸோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணும்? உங்க பிராண்ட் இந்த பிளாட்ஃபார்ம்லலாம் விசிபிளா இல்லைன்னா நீங்களே உங்க கஸ்டமரை லிட்டரலி உங்க காம்படிட்டர் கிட்ட கொடுத்துட்டு இருக்கீங்க. ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் மோகன் பாரதி, ஃபவுண்டர் ஆஃப் இவோகா. In this video, I want to share with you why every business owner, especially Tamil business owner, even small one, need digital marketing. Some business owner நினைக்கிறாங்க digital marketing அப்படிங்கிறது பெரிய பிராண்ட்ஸ் மட்டும் தான் பண்ணுவாங்கன்னு. பட் அது டோட்டலி ராங். ஈவன் ஸ்மால் பிசினஸ் ஆன சலூன், பொட்டிக், ஸ்கின் கேர் பிராண்ட், ஆர் இன்டீரியர் டிசைனர், கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட், இந்த மாதிரி எந்த கேட்டகரி பிசினஸா இருந்தாலும் ரைட்டான டிஜிட்டல் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணா growth கண்டிப்பா பாசிபிள். ஃபர்ஸ்ட் லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். சிம்பிளா சொல்லணும்னா உங்க பிசினஸை இன்டர்நெட் யூஸ் பண்ணி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், கூகுள் ஆர் ஈவன் வாட்ஸ்அப் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் மூலமா ப்ரொமோட் பண்றதுக்கு பேர் தான். பேனர், நியூஸ் பேப்பர், ஃபிளையர்ஸ் இது மூலமா கஸ்டமரை ரீச் பண்றதுக்கு பேரு ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங். பட் உங்க கஸ்டமரோட மொபைல் ஸ்கிரீன் மூலமா உங்க கஸ்டமரை டைரக்டா ரீச் பண்றதுக்கு பேரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஃபார் எக்ஸாம்பிள், லெட்ஸ் சே நீங்க ஒரு ஜுவல்லரி ஷாப் கோயம்புத்தூர்ல ரன் பண்றீங்க. உங்ககிட்ட சூப்பரான ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ உங்களோட கலெக்ஷன்ஸை நீங்க சூப்பரா வீடியோஸ் எடுத்து அந்த வீடியோஸை சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல அப்லோட் பண்றீங்க. இதை பீப்புள் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஓவர் த பீரியட் உங்க கலெக்ஷன்ஸ் அவங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அதை லைக் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்க உங்களுக்கு நியர்பைல இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க ஷாப்பை விசிட் பண்ணுவாங்க. ஏன் தமிழ் பிசினஸோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணும்? பிகாஸ் உங்களோட கஸ்டமர் ஆல்ரெடி ஆன்லைன்ல தான் இருக்காங்க. டெய்லி 3 to 4 hours இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் ஸ்க்ரால் பண்றதெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. உங்க பிராண்ட் இந்த பிளாட்ஃபார்ம்லலாம் விசிபிளா இல்லைன்னா நீங்களே உங்க கஸ்டமரை லிட்டரலி உங்க காம்படிட்டர் கிட்ட கொடுத்துட்டு இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்க மதுரையில ஒரு பொட்டிக் ஷோரூமோ ஆர் டெக்ஸ்டைல் ஷாப்போ வச்சிருக்கீங்க. உங்களோட ட்ரெஸ்ஸஸோட கலெக்ஷன், டிசைன்ஸ் எல்லாமே ரெகுலரா சூப்பரா வீடியோ ஷூட் பண்ணியோ போட்டோஸ் எடுத்தோ உங்களோட சோசியல் மீடியா ப்ரொஃபைல்ல அப்லோட் பண்றீங்க. ஆட்ஸும் ரன் பண்றீங்க. மோர் தென் 5000 பீப்புள் அந்த ஆட்ஸை பாக்குறாங்கன்னு வச்சுப்போம். அதுல 5 to 10 பீப்புள் உங்க ஸ்டோரை விசிட் பண்றாங்க. அதுல 2 பேர் பர்ச்சேஸ் பண்ணாலும் நீங்க ஸ்பெண்ட் பண்ண ஆட் காஸ்ட்டும் கவர் பண்ணிடலாம், ப்ராஃபிட்டும் பார்த்துடலாம். ஸோ சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல ஆட்ஸ் ரன் பண்றது மூலமா உங்க பிராண்டுக்கான விசிபிலிட்டி பில்ட் ஆகும், நிறைய என்கொயரி ஜென்ரேட் ஆகும், லைவான ரிசல்ட்டை உங்களால ட்ராக் பண்ண முடியும், உங்க ஆட்ஸை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். அன்லைக் நியூஸ் பேப்பர் ஆட்ஸ் மாதிரி இல்லாம டிஜிட்டல் ஆட்ஸ்ல எவ்வளவு பேர் உங்க ஆட்ஸை பார்த்திருக்காங்க, எவ்வளவு பேர் கிளிக் பண்ணிருக்காங்க, எவ்வளவு பேர் மெசேஜ் பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி எல்லா டேட்டாஸும் நம்மளால பார்க்க முடியும். இப்போ உள்ள டைம்லயும் சரி, இனிமேல் உள்ள டைம்லயும் சரி, டேட்டாஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது டிஜிட்டல் ஆட்ஸ்ல மட்டும் தான் கலெக்ட் பண்ண முடியும். ட்ரெடிஷனலா பண்ற மார்க்கெட்டிங்ல எல்லாம் டேட்டாஸை இந்த மாதிரி கலெக்ட் பண்ண முடியாது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி இருக்கிற காமனான மித்தை பத்தி தான் இதுல பார்க்க போறோம். நான் நிறைய தமிழ் பிசினஸ் ஓனர் கிட்ட பேசியிருக்கேன். அவங்க கிட்ட இருந்து நான் கேள்விப்பட்ட மித் என்னலாம்னா, மித் நம்பர் 1, பெரிய பிராண்ட்ஸ் மட்டும் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. நோ, டோட்டலி ராங். ஃபேக்ட் என்னன்னா, ஸ்மால் பிசினஸஸ் கூட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணலாம். என்னோட ஒன் ஆஃப் த கிளைண்ட் பிரைடல் மேக் ஓவர் ஆர்டிஸ்ட். அவங்களுக்கு மினிமம் பட்ஜெட்ல தான் ஆட்ஸ் ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். லாஸ்ட் இயர் தான் அவங்களோட பிரைடல் மேக் ஓவர் ஜேர்னியே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃப்ரம் த பிகினிங் அவங்களோட லீட் சோர்ஸ் எல்லாமே மெட்டா ஆட்ஸ் மட்டும் தான். இந்த 1 இயர்ல மெட்டா ஆட்ஸ் மூலமா வந்த என்கொயரியில தான் மேக்சிமமான முகூர்த்தம் டேட்ஸ் புக் ஆயிருக்கு. அவங்களுக்கு அப்கமிங்ல நெக்ஸ்ட் 3 மந்த்துக்கான முகூர்த்தம் டேட்டும் புக் ஆயிருக்கு. இந்த மார்க்கெட்டிங் டிஜிட்டல்ல பண்றதுக்கு அவங்க ஸ்மால் பட்ஜெட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஸ்மால் பிராண்ட் கூட மினிமம் பட்ஜெட்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ண முடியும். செகண்ட் மெத்து, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூ எக்ஸ்பென்சிவ். நீங்க உங்க பிசினஸ் ப்ரமோஷனுக்கு ஒரு பில் போர்ட் பிரைம் லொகேஷன்ல வைக்கிறீங்க. அதுக்கு 1.5 lakhs per மந்த்துக்கு ஸ்பெண்ட் ஆகும். பட் அந்த பில் போர்ட்ஸ் மூலமா உங்களுக்கு என்ன ரிசல்ட் வந்திருக்கும் அப்படின்னு கேட்டா கொஸ்டின் மார்க் தான். அது மூலமா நமக்கு எந்த டேட்டாவுமே கிடைக்காது. பட் ரியாலிட்டியில டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரொம்ப ஃபிளெக்சிபிள். பில்போர்டுக்கு ஸ்பெண்ட் பண்ற அந்த 1.5 lakhs டிஜிட்டல் ஆட்ஸ்ல ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளவு பேர் உங்க ஆட்ஸை பார்த்திருக்காங்க, எவ்வளவு பேர் உங்க ஆட்ஸுக்கு ரியாக்ட் பண்ணிருக்காங்க, எவ்வளவு பேர் என்கொயரி பண்ணிருக்காங்க, இப்படி எல்லா டேட்டாவும் நமக்கு பக்காவா கிடைக்கும். அந்த டேட்டாவை நம்மளால ஸ்கேலிங்க்கு யூஸ் பண்ண முடியும். டிஜிட்டல் ஆட்ஸ்ல பட்ஜெட் நம்ம பிசினஸோட கோல் வச்சு தான் செட் பண்ணுவோம். சம் பிசினஸஸ் ஸ்மாலர் பட்ஜெட்ல ஸ்டார்ட் பண்ணலாம். சம் பிசினஸ்க்கு வைடரான ரீச் வேணும் அப்படிங்கும் போது பட்ஜெட் இன்க்ரீஸ் ஆகும். அதுவும் டெஸ்ட் பண்ணாம டிஜிட்டல் ஆட்ஸ்ல பிக் பட்ஜெட் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்டான ஆடியன்ஸ், கரெக்டான கான்டென்ட், கரெக்டான ஸ்ட்ராட்டஜி இருந்தா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உங்களுக்கு ஸ்மார்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட் தான், எக்ஸ்பென்ஸ் கிடையாது. மித் நம்பர் 4, என் பிசினஸ் பெருசானதுக்கு அப்புறம் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றேன் அப்படின்னு சில பிசினஸ் ஓனர்ஸ் நினைக்கிறாங்க. இதுதான் பெரிய மிஸ்டேக்கே. உங்க பிசினஸும் பிராண்டும் யாருக்குமே தெரியலனா எப்படி க்ரோ ஆகும்? மார்க்கெட்டிங் பண்ணாதான் உங்க பிசினஸ்க்கான டார்கெட்டட் கஸ்டமரே உங்க பிசினஸை பத்தி தெரிஞ்சுப்பாங்க.
அதுக்கப்புறம் தான் உங்க பிசினஸே க்ரோ ஆக ஸ்டார்ட் ஆகும். ஈவன் ஸ்மால் பிராண்ட்ஸ் கூட கண்டினியூஸா அவங்களோட ஒர்க்ஸ் ஆன்லைன்ல ஷோ பண்றது மூலமா பிக் பிராண்டா பில்ட் ஆயிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஈவன் ஸ்மால் சலூன்ஸ், ஃபுட் பிசினஸஸ்லாம் லாக்டவுன்ல அவங்களோட ஒர்க்ஸை டிஜிட்டல்ல ஷோ பண்ணது மூலமா பாப்புலர் பிராண்ட்ஸாவே மாறி இருக்காங்க. எனக்கு டெக்னாலஜி தெரியாது, டைம் இல்ல, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிஃபிகல்ட்டா இருக்கு. உங்க பிசினஸ்க்கு நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னா நீங்க டெக் எக்ஸ்பர்ட்டா இருக்கணும்னு அவசியமும் இல்லை. ஆட் அக்கௌண்ட், அனாலிட்டிக்ஸ்லாம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. ஏஜென்சி லைக் யுவோகா டேக் கேர் ஆஃப் த டெக்னிக்கல் பார்ட். நீங்க உங்க பிசினஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. நாங்க உங்க பிசினஸ்க்கான விசிபிலிட்டி, லீட் அண்ட் மார்க்கெட்டிங் ஆஸ்பெக்டை ஹேண்டில் பண்ணிப்போம். ஓகே, இவ்வளோ தூரம் சொல்லிட்டீங்க. பட் நான் எங்கேருந்து மார்க்கெட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தான் இந்த சிம்பிளான 4 ஸ்டெப் மார்க்கெட்டிங் ஃப்ரேம்வொர்க். ஸ்டெப் 1, நோ யுவர் டார்கெட் ஆடியன்ஸ். உங்களோட எக்ஸாக்ட் டார்கெட் ஆடியன்ஸ் யார் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸ்டெப் 2, செட் யுவர் மார்க்கெட்டிங் கோல். உங்கள் பிராண்டுக்கு மோர் சேல்ஸ் வேணுமா, மோர் என்கொயரிஸ் வேணுமா, இல்லை மோர் அவேர்னஸ் வேணுமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும் பிஃபோர் மார்க்கெட்டிங். ஸ்டெப் 3, பிக் யுவர் பிளாட்ஃபார்ம். உங்களோட டார்கெட்டட் ஆடியன்ஸ் எந்த பிளாட்ஃபார்மில் ஆக்டிவாக இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஃபேஷன் ரிலேட்டடான பிஸ்னஸில் இருக்கிறீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் தான் உங்களுக்கான பிளே கிரவுண்ட். இதே இன்டீரியர் டிசைனர், ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி சர்வீஸ் பேஸில் பிஸ்னஸில் இருக்கீங்க அப்படின்னா ஃபேஸ்புக், கூகுள் அண்ட் இன்ஸ்டாகிராம் உங்களுக்கான பிளாட்ஃபார்ம். ஸ்டெப் 4, மெஷர் யுவர் ரிசல்ட். ஆட்ஸ் ரன் பண்ணும்போது மெட்டா ஆட்ஸ் அண்ட் கூகுள் அனாலிட்டிக்ஸில் உங்களுக்கு எது ஒர்க் ஆகுது, எது ஒர்க் ஆகலை அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணி வீக் பை வீக் ஆப்டிமைஸ் பண்ணணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பெரிய பிராண்ட்ஸ் மட்டும் தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸ்மால் பிஸ்னஸஸ் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். உங்கள் பிஸ்னஸ்க்கு க்ரோத் வேணும், வைடரான ஆடியன்ஸ் கிட்ட ரீச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களோட டிஜிட்டல் ஜேர்னியை இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. பிகாஸ் பீப்புள் உங்களோட பிரிண்டட் ஃப்ளையர்ஸ், பேனர்ஸ் எல்லாமே மறந்துடுவாங்க. சோசியல் மீடியாவில் நீங்கள் ரெகுலராக ஆக்டிவாக இருக்கும் போது உங்கள் பிராண்ட் பீப்புளோட மைண்ட் ஷேரில் இருக்கும். பட் ஒரு நாள் மட்டும் போஸ்ட் போட்ட உடனே சேல்ஸ் வரணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. உங்கள் பிராண்டை அகைன் அண்ட் அகைன் பீப்புள் பார்க்கும்போது உங்கள் பிராண்ட் மேலே ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். பீப்புள் இது ஜென்யூன் பிராண்ட் தான் அப்படின்னு நினைப்பாங்க. தென் பர்ச்சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்படி தான் டிஜிட்டல் பிராண்டிங் அண்ட் மார்க்கெட்டிங் ஒர்க் ஆகுது. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருக்கிறீங்க, உங்கள் பிஸ்னஸ்க்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி எங்கள் டீமோட ஃப்ரீ ஸ்ட்ராட்டஜி வீடியோ கால் புக் பண்ணுங்கள். மார்க்கெட்டிங் அண்ட் பிஸ்னஸ் பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மார்க்கெட்டிங் ரிலேட்டடாவோ பிஸ்னஸ் ரிலேட்டடாவோ உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸில் அதை பற்றி பார்க்கலாம்.